நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத் தவறாதீர்கள். அம்மா, டிஃபன் நல்லா இருந்துச்சா? இவரோட வாக்கிங் முடிச்சிட்டு போகும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டீங்களாமே? ஓ அதுவா? அது ஒண்ணுமே இல்ல, எனக்கு லைட்டா பசிக்குதுன்னு சொன்னேன். சந்துரு தான் அந்த ஹோட்டல்ல டிஃபன் நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன சாப்பிட கூட்டிட்டு போயிட்டாரு. பாரதி, ஐஸ்கிரீம் மட்டும் வேணாமே. நீ கேட்டதால சந்துரு வாங்கி கொடுத்ததா சொன்னா. ஏ ஸ்வேதா, ஐஸ்கிரீம் கேட்டு வாங்கி நான் சாப்பிட்டேன் தான். ஆனா அந்த ஐஸ்கிரீம் எனக்கு இல்ல. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் வேணும்னு வயித்துல உன் குழந்தை தான் அடம் பிடிச்சான். அப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் தானே? என்னாச்சு பாரதி? பாரதி என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? டாக்டர்கிட்ட வேணா போலாமா? என்ன பண்ணுதுன்னு சொல்லு பாரதி. குழந்தை வயித்துல அசைது, அது எனக்கு நல்லாவே தெரியுது. என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது ஸ்வேதா. நீயே பாரு. உனக்கு தெரியுதா? நம்ம குழந்தை அசையுது சந்துரு, நம்ம குழந்தை அசையுது. நம்ம குழந்தை சந்துரு, என்னால ஃபீல் பண்ண முடியுது. சந்துரு, நீங்க தொட்டு பாருங்க. ஐசம்மா, ஐயோ, இந்த அம்மா வேற தொண்டை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பட்ஜெட்ல தொண்டை விழுந்துடும். ஐசம்மா, ஏன் ஒரு மாதிரி உம்முனே இருக்கீங்க? என்னாச்சுமா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சொல்லிட்டா? இல்ல, முடிஞ்ச அளவு என்னன்னு பார்த்து சரி பண்ணிடலாம்ல. எதுக்கு சின்ன தம்பி இந்த நடிப்பு? நடிப்பா? அதுல என்ன சந்தேகம் சின்ன தம்பி? நான் எப்பவும் எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தவதான். ஆனா இப்போ அதெல்லாம் உன்னால கேள்விக்குறியா மாறிடுச்சு. ஐசம்மா, இப்படியெல்லாம் என் மேல பழிய போடாதீங்க. நீங்க எல்லா காலத்திலையும் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் என்னால உங்க சந்தோஷம் கெட்டு போச்சுன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா. அப்புறம் எப்படி சொல்லணும்? அப்புறம் எப்படி சொல்லணும்? இங்க வீட்ல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? கையை இறக்கிட்டு சொன்னாதான் எனக்கு உங்க மூஞ்சே தெரியும் ஐசம்மா. ஒருவேளை ஐசம்மா வீட்டுல பெரிய பிரச்சனையா இருக்குமோ? அப்படி என்னதான் ஆச்சு ஐசம்மா? உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என் கல்யாணத்தை பத்தின பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச்சோட நிக்கல, மாப்பிள்ளை பார்க்கவும் தயாராயிட்டாங்க. ஒரு நிமிஷம் நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன் ஐசம்மா. ஆனா நான் பயந்த மாதிரி இல்லாம நீங்க நல்ல விஷயம் தானே சொல்லிருக்கீங்க. ஏன்டா இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? நான் சொன்ன இந்த விஷயம் உனக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் ஐசம்மா. ஆனா அதான சரியான விஷயம். உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாதுடா. மனசு முழுக்க நீதான் இருக்கு. உன்னை தாண்டி இன்னொருத்தனை என்னால புருஷனா ஏத்துக்கவே முடியாது. வேண்டாம் ஐசம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை சேர்ந்த எல்லாரும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை, அத நான் எந்த காரணத்துக்காகவும் உடைச்சிடக்கூடாது. குறிப்பா உங்க அப்பா.
முன்னாடில இருந்தே என்ன பொறுக்கியா பாத்துட்டு இருக்காரு. வேண்டாம் ஐசம்மா. வாட்டர் ரெக்கார்ட் மாதிரி திரும்ப திரும்ப உன்னையே சொல்லி உயிரை எடுக்காத. எதையும் யோசிக்கிற நிலைமையில நான் இப்போ இல்ல. ஏன்னா உன்னை தவிர என் மனசுக்குள்ள வேற நினைப்பு எதுவுமே இல்ல. இதுக்கு நீ சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்கலனாலும் சரி, என்னை மாத்திக்கவும் முடியாது, உன்னை மறந்து ஒதுங்கிக்கவும் முடியாது. மாமோய், மாமா 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 மாமா, என் தங்க மாமா, செல்ல மாமா. மாமா மாமா, Stop it! யாவ அவ மாப்பிள நல்லா இருக்கீங்களா? மாமா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் உன்னை எவ்வளவு ஆசையா மாமான்னு கூப்பிட்டேன். என்னை ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல. உன் மாமா தான் உங்க கண்ணுக்கு தெரியுதோ? ஓ மாமா. ஐயோ வலிக்குதா மாமா? மல்லி, ஏன் இம்புட்டு கூச்சப்படுற? ஓ, மூணாவது ஆள் இருக்காகன்னு கூச்சப்படுறியா? ஆமா, யார் இவ? இவங்க தான் ஐசம்மா. ஐஸ் அம்மாவா? ஆ, நான் கூட ஏதோ சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன் மாமா. அம்மாவா இவ? ஏன்னா இந்த ஊர்ல எல்லாரும் மேக்கப் போட்டு சின்ன பொண்ணு தானே காமிச்சுக்கிறாங்க. மல்லி, என் பொழப்புக்கு வச்சிடாத கொல்லி. அவங்க சின்ன பொண்ணு தான். அவங்க என் முதலாளி அம்மாங்கிறதுனால நான் மரியாதைக்காக ஐசம்மான்னு கூப்பிடுவேன். முதலாளி அம்மாவா? வணக்கம்மா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவ எப்படி மாப்பிள அமைதியா இருப்பா? நீங்க ஊரை விட்டு வந்ததுல இருந்து என்னைய ஒரு வழி பண்ணிட்டா. இன்னைக்கு மட்டும் நான் அவளை கூட்டிட்டு வரலன்னு வச்சுக்கங்க, அவளே சொல்லாம கொள்ளாம தேடி வந்திருப்பா. வராம என்ன செய்வா? சின்ன தம்பினா அவளுக்கு அவ்வளோ உசுறு. ஏ கிழவி, என் மாமனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கடத்திட்டு வந்துட்டு இப்ப நாங்க தேடி கண்டுபிடிச்சு வந்து நின்ன உடனே அப்படியே உசுறு அது இதுன்னு பேச்ச மாதிரியா? ஆ? ஐசு, இவளை பாத்தியா? பெரிய வாயாடி. பேர் என்ன தெரியுமா? மல்லி. கண்ணம்மா கண்ணம்மான்னு சின்ன தம்பி அடிக்கடி புலம்புவான்ல, அவதான் இவ. மாமா, அப்போ நீ என்ன மறக்கலையா? நான் கூட பயந்து போயிட்டேன் மாமா. டவுனு பொண்ணுங்க யாராவது உன்னை மடக்கி போட்டு என்னைய மறக்கடிச்சிருப்பாங்களோன்னு சந்தேகத்தோடயே கடந்தேன். என் மாப்பிள தங்கமாச்சே, அப்படியெல்லாம் மயங்கிடுவாரா என்ன? இல்ல அவரை மயக்கத்தான் முடியுமா? என் மக மல்லிக்கு அவர் தாங்கிறத யாராலையும் மாத்தவே முடியாது. மாமா, இது உன் துண்டா? நல்லா இருக்கே. நான் வச்சுக்கிறேன். ஏன் துண்டை வேணா நீ வச்சுக்கோ.
ஐயோ அந்த துண்டுல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே. எல்லாரும் அந்த துண்டையே குறி வைக்கிறாங்களே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாட்டி ஆ? நான் வரேன். ஐயா ஐஸ் ஒண்ணுமே பேசாம போறேன். என்னம்மா? ஆமா 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 அவங்களுக்கு ஏதோ அவசர வேலையா இருக்கு, விடுங்க. சரி மாமா வா உள்ள போய் பேசலாம். உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஆமா ஆமா கரெக்ட் தாண்டி. வாடி முத்துப்பாண்டி வா. ஆமா மாடு கண்ணெல்லாம் ஒழுங்கா அங்க என்ன பாக்குற? ஆமா. மாமா வா.